ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். இது ரேஷன் பச்சரிசியை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இப்போது இந்த டம்ளரால் 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 3-4 தடவை கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் ரேஷன் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு. இதை நம்ம லேசாக வறுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா 1/2 கப் பாசிப்பருப்பு, அதை போட்டு நம்ம லேசாக வறுத்துக்கலாம். லேசாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி கொண்டுட்டு பொங்கல் செய்யலாம். இப்போ நல்லா பாசிப்பருப்பு வாசனை வருது, கலரும் சேஞ்ச் ஆகலை, நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம கழுவுன அரிசி பருப்பை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, இப்போ நான் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் எப்போவுமே அரிசி பருப்பை டைரெக்டாக குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் நான் வைப்பேன். நீங்கள் எப்படி குக்கரில் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி உள்ளே வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். நான் வேகும்போதே இப்படி போட்டு வைப்பேன். இப்போது நம்ம அரிசி பருப்பு மஞ்சத்தூள் நெய் எல்லாம் போட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு நான் மூடிடுறேன். மூடிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணி உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வருமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 3 விசில் வரும். இப்போ குக்கரை தூக்கி பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நான் பொங்கலுக்கு சாம்பார் செஞ்சுக்க போகிறேன். இப்போ சாம்பார் செய்யறதுக்கு நான் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இந்த சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு. நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு சாம்பார் வைக்கிறேன் பொங்கலுக்கு. நீங்கள் ஏதாவது கேரட் பீன்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வேகட்டும். கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடுறேன். இன்னும் 1 டம்ளர் தண்ணி, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இந்த பொடியோட வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இது டிஃபன் சாம்பாருக்காக தனியா, காஞ்ச மிளகா, வெந்தயம் இது 3த்தையும் வறுத்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் டிஃபன் சாம்பாருக்கு போடுவேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் தூள், டிஃபன் சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நான் பருப்பு ஒரு 1/2 கப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 பேருக்கு தான் செய்கிறேன். எங்கள் வீட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், சூப்பரான
டிஃபன் சாம்பார் பொங்கலுக்கு ரெடி. இப்போ இதை நாம் இறக்கி வச்சுட்டு அடுத்து தேங்காய் சட்னி செய்ய போகிறேன் பொங்கலுக்கு. வாங்க அடுத்து அது தேங்காய் சட்னி நான் எப்படி அரைக்கிறேங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன மிக்ஸி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த அளவு இஞ்சி, பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது தேங்காய் துருவல். நான் இந்த தேங்காய் துருவல் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இது ஒரு 1/4 கப்பு தேங்காய் இருக்கும். பொட்டுக்கடலை, இது ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. கருவேப்பிலை கொஞ்சமாக. சட்னிக்கு தேவையான உப்பு. பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கருவேப்பிலை, பெருங்காயம். நம்மளுடைய தாளிப்பு ரெடி. தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை மேஷ் பண்ணிக்கலாம். குழைவாக வெந்திருக்கு. நான் மேஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பொங்கலுக்கு சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நெய். நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்து தாளிக்கும்போது நம்மளுடைய பொங்கல் ரொம்ப கெட்டி ஆகாது. அதுக்காக தான் இந்த எண்ணெய். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் பொங்கலுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் நான் போடுறேன். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு நான் முழுசாக போடுறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி கூட போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன். பாருங்கள், நம்மளுடைய தாளிப்பு சூப்பராக ரெடி. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். நம்ம தாளித்து வச்சதை போட்டுக்கோங்க. என்னுடைய சூப்பரான ரேஷன் பச்சரிசியில் செஞ்ச மிளகு பொங்கல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ரேஷன் பச்சரிசியில் இது மாதிரி வெண்பொங்கல் சட்னி சாம்பார் செஞ்சு பாருங்கள். இந்த காம்போ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மழை சமயத்தில் இந்த மாதிரி சூடான பொங்கல் சாம்பார் ஒரு நல்ல காம்போ. ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த தடவை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.